வணக்கம் மக்களே, நான் உங்கள் பலவதோஷம் கார்த்திகேயன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பார்ட்டா இருக்கிற தமிழ்நாட்டோட எலெக்ஷன் 23ஆம் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல வெஸ்ட் பெங்காலையும் பாத்தீங்கன்னா தற்போது முதல்கட்ட வாக்குப்பதிவுங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காலில இருந்து தமிழ்நாட்டு முக்கிய தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், தாவக தலைவர் விஜய் ஆகட்டும், நடிகர் அஜித்குமார் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலில இருந்து தங்களோட வாக்குப்பதிவு செலுத்துனதை நம்ம நேரில் பார்த்திருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 17.69 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் தான் 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளோட சதவீதம் பாத்தீங்கன்னா 17.69%. வெஸ்ட் பெங்கால்ல முதற்கட்ட வாக்குப்பதிவு பாத்தீங்கன்னா 18.76% வாக்குகள் பதிவாயிருக்கு. தற்போது நிலவரப்படி, அதாவது 9 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா 18% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகபட்சமா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் 20% வாக்குகள் கிராஸ் ஆயிருக்கு. மற்ற மாதிரி கோவை, நாமக்கல் இது மாதிரி இடத்துலாம் பாத்தீங்கன்னா 19% வாக்குகள் பதிவாயிருக்கு. அரியலூர், செங்கல்பட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா 16%, 17% இந்த மாதிரியான வாக்குகள் பதிவாயிருக்கு. கண்டிப்பா காலில இருந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் முதல் 18 வயது பூர்த்தி அடைந்த வாக்குரிமை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாகவே அவங்களுடைய வாக்குகள் செலுத்திட்டு இருக்காங்க. காலையிலேயே நீண்ட வரிசையில அவங்களுடைய வாக்குகள் செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலையிலேயே இவ்வளவு கூட்டங்கள் பார்க்கும்போது முக்கியமா பாத்தீங்கன்னா வெயில் காலங்கிறதால மதியத்துக்குள்ளவே ஒரு 13 மணிக்குள்ளவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த வாக்குகள் பாத்தீங்கன்னா இந்த வாக்குகள் ஒரு 6 மணி நிலவரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே தமிழ்நாட்டுல ஒரு 85% வாக்குகள் வாக்குப்பதிவு ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா தொடர்ச்சியாக அடுத்த கட்ட அப்டேட்டுங்கிறது சீக்கிரமா உங்ககிட்ட நாங்க பகிர்கிறோம். இந்த காணொலி குறித்து உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.